வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மலைவாச ஸ்தலம், ஊட்டி அல்லது கொடைக்கானல், ஏதோ ஒரு ஊரை வச்சுக்கோங்க. அங்கே வரிசையாக சில வீடுகள், மழை சோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரம் ஒருத்தர் வரார், கீழே பிளேன்ஸ்ல இருந்து ஒரு உறவினர் வரார். அவர் வரவும் ஒரு அம்மா அந்த வீட்டை விட்டு வெளியே வரவும் ரொம்ப கரெக்டாக இருக்கு. வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, ஆமாம் இந்த மழையில் நீ எங்கே போகிற அப்படின்னு அவர் கேட்க, என்னத்தை பெரியப்பா சொல்லட்டும், பெரிய பிள்ளை கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்க முடியல, அதுக்குள்ளே சின்ன பிள்ளை படிப்புக்கும் கடன் வாங்கியாச்சு. இப்படி இருக்கும்போது நான் போயே தீரணும் வேலைக்கு. இந்த மழையில் எங்கள் ஊரில் எருமை மாடு கூட வெளியே போகாதே அப்படிங்கிறார். இல்லை பெரியப்பா நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வேகமாக புறப்பட்டு வேலைக்கு போயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அப்படியே ஒரு நகரத்துக்கு போகலாம் வாங்க. ஒரு 2 நண்பர்கள் சந்திக்கிறாங்க. பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, ஹாய் ஹாய் ஹாய், நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், எல்லாம் வா மச்சி ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க. உடனே ஒரு டீ கடைக்கு போய் டீ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ஒரு சம்பிரதாயமாக எல்லோரும் செய்கிறது. டீ தான் நம்ம இன்றைக்கி சப்ஜெக்டு. மலைவாச ஸ்தலத்துக்கு வாங்க. அந்த அம்மா எங்கே வேலைக்கு போகுதுன்னா, ஒரு டீ எஸ்டேட்டுக்கு போதும். டீ தழை பறித்து அதை கொண்டு போய் கொடுக்கறது தான் அந்த அம்மாவோட வேலை. 8 மணி நேரம் அங்கே வேலை செஞ்சே ஆகணும். லேட்டாக போனால் சம்பளம் கட் பண்ணிடுவாங்களாம். ஓய்வு நேரமும் கிடையாது. 8 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யணும். அது மட்டும் இல்லை, சாப்பாடு கூட அங்கே தான் சாப்பிட்ணுமா. மழைக்கோ வெயிலுக்கோ பனிக்கோ எந்த விதமான கூரை போட்ட ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு ஏற்பாடே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்க வேலை செய்கிறாங்க. இந்த மழையோடு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கால் நச நச நசன்னு இருக்கும். சேத்து புண் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, விஷப்பூச்சிகள், பாம்புகள் இதெல்லாம் கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வன விலங்குகள் கூட வரலாம். அது எதிர்பாராத போனஸ் மாதிரி அதுவும் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்கிறாங்க அந்த அம்மா. ஒன்று மட்டும் சமாளிக்க முடியாதான். அது என்ன அப்படின்னா அட்டை. அந்த அட்டைப்பூச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு காஞ்ச கருவாடு மாதிரி ஒரு சின்ன கருப்பாக ஒரு உருண்டையாக கிடக்கும், அவ்வளோதான். அது காலை கையை எங்கேயாவது நம்ம சதையை பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ரத்தத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிக்குமா. அதுக்கு உடம்பு இத்தினோண்டு தான் இருக்கும். ஆனால் அது குடிக்கிறது பார்த்திங்கன்னா 10 பாட்டில் ரத்தம் இருக்கும் போல இருக்கு. அந்த கண்டிஷனில் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதை தரம் பிரிக்கணும், அடுத்தது உலர்த்தணும், அதுக்கப்புறம் பக்குவப்படுத்தணும். இதுக்கெல்லாம் அப்புறமா அதை அந்த ஃபேக்ட்ரியில் கொடுத்து அரைக்கணும். அதை டீ தூளாக வெளியில் வரும். அதை பேக் பண்ணி ஊருக்கெல்லாம் அனுப்புவாங்க. அந்த டீயினுடைய விலை பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ரேட்டாக இருக்குது. சாதாரணமாக ஒரு 100 கிராம் டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஒரு 60-70 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அது கம்மி கிடையாது. டீ கடையிலையும் பாருங்கள், 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஆரம்பித்த அந்த டீ விலை இன்றைக்கி மினிமம் 10, பெரும்பாலான கடைகளில் 15 நிற்கிது. இன்னும் பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 25, 30ன்னு அது போயிட்டே இருக்கும். ஒரு டீ, தேயிலை, அதை டீன்னு சொல்லுவாங்க, தேநீர்னு சொல்லுவாங்க, சாயான்னு சொல்லுவாங்க. இன்னும் கலக்கில் பேசும்போது தேத்தண்ணி அப்படிம்பாங்க, காஃபியை காஃபி தண்ணிம்பாங்க. சில வீடுகளில் அப்படி தான் இருக்கும். அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த பேரை கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீ கம்பெனிக்கு தான் அந்த அம்மா வேலைக்கு போகுது. அந்த வார்த்தையில் தான் இந்த கண்டென்ட்டை எடுக்கணுன்னே தோணுச்சு. எந்த எருமை மாடு கூட போகாத மழையில் அவங்க போகிறாங்க. பாவம், அவங்களுக்கு ஊதியம் என்ன பெருசாக கொடுத்துருவாங்கன்றீங்களா? கிடையாது. பெரிய சம்பளம் இருக்காது, லீவு போக்குவரத்தெல்லாம் இருக்காது, மருத்துவ உபகரணங்களும் பெருசாக இருக்காது. பேருக்கு இருக்கும் எல்லாமே, ஆனால் அதில் பெரிய உதவி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஏற்பட்ட டீயை நம்ம சாதாரணமாக போய் 2 டீ, ஸ்ட்ராங், லைட், சக்கரை ஜாஸ்தியாக, சக்கரை கம்மியாக, வித்தவுட்டு, நுரை இல்லாமல், ஆற்றாமல், ஆற்றி, எத்தனை இப்படி நாம் அதிகாரமாக ஆர்டர் பண்ணி குடிக்கிற டீக்கு பின்னாடி பலருடைய வாழ்க்கையினுடைய சோகங்களை பிழிந்து ரசமாக எடுத்தது தான் அந்த டீ. மொத்த இந்தியா தேயிலை உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 50% அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் இருக்குது. மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த டீ விளையுது. குறிப்பாக மலை இருக்கிற இடங்களில் விளையும் போல் தெரியுது. ஏன்னா அது ஒரு அருமையான பயிர். அவ்வளோ பெரிய டீ செடி இருக்குல்ல, எல்லா இலையும் பறிக்க முடியாது. அந்த துளிரை மட்டும்தான் பறிக்கணும். அது அப்பப்போ துளிர் விடும்,
ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பறிச்சுட்டே இருப்பாங்க. இனிமேல் எங்கே போய் ஒரு டீ குடித்தாலும் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரணங்களையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்க வாழ்க்கை நம்மளால் மாற்ற முடியாட்டாலும் பரவாயில்ல, அந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்கும், ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். டீ அப்படின்னா வெறும் டீ இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோக கதையே இருக்குது. சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.